வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த வருடம் 2025க்கான கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பர்ட்டா 2025, இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கனடாவில். இந்த வருடத்துக்கான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து செப்டம்பரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி உலகநாயகன் கமலஹாசன் அங்கு கலந்து கொள்வதாக இருந்தது. அங்கே வந்து ஹேராம் திரைப்படம் அது வந்து திரையிடப்படுறதா இருந்தது. அது திரையிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் வீடியோ இது மூலமாக பேசினார், அவங்கள்ட்ட பேசினார். அவர் வந்து செப்டம்பர் 28 கலந்துக்கிறாரு. செப்டம்பர் 28ஆம் தேதி வின்ஸ்பியர் சென்டரில் நடக்கக்கூடிய இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பர்ட்டாவில் கலந்துக்கிறாரு. அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கமல்ஹாசன் கம்மிங் டு எட்மான்டன் ஆன் செப்டம்பர் 28 அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது எட்மான்டன், த வெயிட் இஸ் ஓவர். The one and only Ulaganayan Kamal Haasan is coming to Edmonton for the Indian Film Festival of Alberta 2025, September 28th, Winspear Center. After more than 20 years, the global icon returns to Canada for an exclusive live interactive session. ஸோ லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன், அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல போகிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது செப்டம்பர் 20th அமைய போகுது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவர் போனது வந்து பஞ்சதந்திரம் ஷூட்டிங்காக போனது தான் நினைக்கிறேன். பஞ்சதந்திரம் வந்து நிறையா காட்சிகள் அங்கே எடுத்திருப்பாங்க. அந்த முதல் பாட்டு ஆரம்பத்தில் வரக்கூடிய காட்சியெல்லாம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க, கனடாவில் தான் எடுத்திருப்பாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் போனதா சரியாக ஞாபகம் இல்லை. அதே மாதிரி அந்த எட்மான்டனுடைய கவர்னர் அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை வரவேற்று ஒரு காணொளி போட்டிருக்காரு. த குளோபல் ஐகான் உலகநாயகன் கமல்ஹாசன் வெல்கம் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. உலகெங்கிலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவங்க வந்து 50 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக, அதாவது ராஜபார்வையிலேருந்து அவங்க படம் ராஜபார்வை வந்து ராஜ்கமல்ங்கிற பேரில் வந்திருக்காது, ஹாசன் பிரதர்ஸுங்கிற பேரில் வந்திருக்கும். விக்ரம்லேருந்து தான் ராஜ்கமல்ங்கிற பேர் 86லேருந்து. ஸோ நம்ம 81லேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்பொழுது 50 ஆண்டுகளை தாண்டி வெகு சிறப்பாக ராஜ்கமல் இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் சார் வந்து இன்னொரு படம் கமல் சாரோட பண்ணணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ராஜ்கமல் ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருவேளை கமல் சார் வந்து ராஜ்கமலில் வந்து இப்போ அந்த மதராசி படம் பண்ணியிருந்தா நிச்சயம் அந்த படம் இதை விட கூடுதலாக வசூல் பண்ணியிருக்கோம். ஏன்னா கமல் சாருடைய கம்பெனி கரெக்டாக வந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள், எப்போ செகண்ட் சிங்கிள், எப்போ ரிலீஸு, அந்த ஈவெண்ட்டு எல்லாமே அழகாக பிளான் பண்ணி படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அமரன் அப்படி ரொம்ப அழகாக கொண்டு போய் தான் 300 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் இப்படி போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, கமல் சார் அப்படின்னு போட்டுட்டு ஷால் வி டூ ஒன் மோர் அப்படின்னு கேட்குறாரு சிவகார்த்திகேயன்ட்ட. எஸ்கே சொல்கிறாரு யூ சே வென் சார்னு கேட்குறாரு. சார் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் சார்ங்கிறாரு. மேனிஃபெஸ்டிங் ஃபார் ஒன் மோர் எஸ்கே அண்ட் கமல். இஃப் மதராசி வாஸ் ப்ரொடியூஸ்டு பை கமல் இட் வுட் ஹவ் கிராஸ்டு 150+ பை திஸ் வீக்கெண்டுன்னு அவங்க வந்து ராஜ்கமலை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவு அவங்க ஹீரோவை வந்து அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதாவது ஈவன் தோ கமலஹாசன் வந்து அவர் ஒரு கதாநாயகனாக இருக்கும் பொழுது கூட இதே மாதிரி தான் சத்யராஜை வளர்த்து விட்டார். சத்யராஜுக்கு எல்லா படத்துலையும் வில்லன் ரோல் கொடுத்தாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடில் தான் சொந்த கம்பெனியில் தான் பெரிய கதாநாயகனாக இருக்கும் பொழுது சத்யராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவரை வளர்த்து விட்டார். நாசர் வில்லன் நடிகராக இருந்த நாசருக்கு மகளிர் மட்டும் இல்லை கதாநாயகன் ஆக்கினார். ஒரு வில்லன் கலந்த கதாநாயகனாக தான் இருக்கும், அதில் கதாநாயகன் ஆக்கினார். இந்த படங்கள் எல்லாமே 100 நாட்கள் ஓடின படம், எல்லாம் சாதாரண படம் கிடையாது. அதே மாதிரி பின்னாடி அவர் நடிக்கிறதுக்காக ஒரு படத்தை வந்து வாங்கி வச்சுருந்தார். அந்த படம் கமல்ஹாசன் 4 வருஷம் படமே நடிக்காமல் இருந்தார். அந்த காலகட்டம் 2017-18லேருந்து 22 வரைய படமே நடிக்கலை, விக்ரம் வரைய. அப்போ வந்து என்ன பண்ணார்னா, அண்ணா வந்து கேட்டார், கமல் சாருடைய அண்ணா இங்கே திருச்சியில் இருந்தார் சந்திரஹாசன், அவர் கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, இதை நம்ம விக்ரம் வச்சு பண்ணலாமே அப்படின்னோடனே சரி நான் பண்ணலான்னான்ட்டார். அப்படி வந்தது தான் இந்த படம்.
கடாரம் கொண்டான் அப்படிங்கிற படம். அது வந்து கமலஹாசன் நடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த படம். அதை வந்து நம்ம சியான் விக்ரம் நடித்தார், கடாரம் கொண்டான். அந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது நீண்ட காலத்துக்கு பிறகு. ஸோ இந்த மாதிரி ராஜ்கமல்னாலே எல்லா கதாநாயகர்களுமே ஹாப்பியாக, எல்லாருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும், உரிய சம்பளம் கிடைக்கும், எல்லாமே கரெக்ட் டயத்தில் கிடைக்கும். சிவகார்த்திகேயனே அந்த இதில் பேசினார், எனக்கு ஒழுங்காக சம்பளம் கிடைச்சது இந்த படத்தில் தான் அந்த 100வது நாள் விழாவில் பேசினார். அமரன் 100 டே, அது கமல் சார் கூட ஊரில் இல்லை, அமெரிக்காவில் இருந்தார், இவர் பேசினார் சிவகார்த்திகேயன். இசைஞானி இளையராஜா, இளையராஜாவுக்கு இப்போ தான் சமீபத்தில் 50 வருடங்களுக்கான பாராட்டு விழா. அது வந்து இந்த சிம்பனிக்காக தான் அந்த பாராட்டு விழாவே நடத்தப்பட்டது. சிம்பனி எல்லா ஊர்லேயும் அவர் பண்ணுறேன்னு இருக்காரு, பெரிய மைதானங்களில் வெகு சிறப்பாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பண்ணணும், ஏன்னா எல்லாருமே ஆவலாக இருக்கும் அந்த சிம்பனியை கேட்குறதுக்கு. ஏன்னா 87 பேர் ஒரே நேரத்தில் வாசிக்கிறது, எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதில் வந்து ஒரு இசையை கொண்டு வர்றதுங்கிறது வந்து அது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அது வந்து அதாவது இந்திய இசையுடைய எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. கிராமிய இசையோ தமிழ்நாட்டு இசையோ இந்திய இசையோ பாதிப்பு இல்லாமல் பியூர் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் தான் அது பண்ண முடியும். ஸோ அதை வந்து இளையராஜா பண்ணியிருக்காருங்கிறது மாபெரும் சாதனை, அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ என்னென்னா அவர் படத்துடைய பாடல்களை போட்டு தான் இப்போ படங்கள்லாம் ஓடுது. அது வந்து எந்த படமாக இருந்தாலும் சரி. நீங்கள் உதாரணமாக இப்போ ஒரு பழைய முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தில் பழைய பாட்டு வருதுன்னா எப்படி வரும்னா, ரேடியோவில் ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிராஸ் பண்ணுறப்ப கேட்கும், சும்மா அது 1 செகண்ட் கேட்கும், அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் குட் பேட் அக்லி படம் பார்த்தேன், அந்த படத்தில் எப்படின்னா இளமை இதோ இதோ பாட்டு ஃபுல் பாட்டு வருது, ஃபுல் பாட்டு, ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஃபுல் பாட்டு. அதாவது ஒரு ஃபைட்டுன்னா எவ்வளோ பெரிய ஃபைட்டு, அந்த ஃபைட்டு ஃபுல்லாக இளமை இதோ இதோ மொத்த பாட்டும் வருது, எல்லா பாட்டுமே மொத்தமாக வருது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை. நீங்கள் ஒரு பாடலை பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாயகன் படம், ஒரு படம் இருக்குது, அதில் 1960களில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்குறாங்க. அவர் 60களில் உள்ள பாட்டை யூஸ் பண்ணல, அவர் நான் சிரித்தால் தீபாவளின்னு அதே மாதிரி ஒரு பாட்டை உருவாக்குறாரு. அதே மாதிரி நண்டு படத்தில் ஒரு ஹிந்தி பாட்டு கேட்கும் பொழுது அவர் பழைய ஹிந்தி பாட்டை போடலை, புதுசாக ஒரு ஹிந்தி பாட்டை உருவாக்குறாரு. எம்எஸ்வியும் வறுமை நிற சிவப்புல ஒரு ஹிந்தி பாட்டு கேட்கும் பொழுது புது பாட்டை உருவாக்குறாரு, அவர் பழைய பாட்டை எடுத்து போடலை. அந்த மாதிரி இவங்க புது பாட்டை போடுறதை விட்டுட்டு பழைய ஹிட்டான பாட்டை தூக்கி போட்டு, இது லோகேஷ் கனகராஜ் வந்து ஆரம்பிச்சு விட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போய் பழைய பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மலையாள படத்துலையும் நம்ம தமிழ் பட பாட்டு தான், அது வந்து மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், லோக்காவாக இருக்கட்டும், லோக்காலையுமே கிளிய சாங்கு, அதுவும் தமிழ் பாட்டு கிடையாது, அது மலையாள பாட்டு. 80களில் வந்த மம்முட்டி படத்துடைய மலையாள பாட்டு கிளியே அந்த சாங்கை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இளையராஜா தான். ஸோ இப்போ இளையராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, கோர்ட்டில் போட்டு தீர்ப்பு வாங்கிட்டார் அவருக்கு சார்பா, இந்த குட் பேட் அக்லியில் அந்த பாட்டை போடக்கூடாதுன்னு. அதை மீறி இப்போ வந்துகிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில், அதுக்கு தான் இப்போ திருப்பி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதான் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறாங்க, நீதிமன்ற உத்தரவை மீறி குட் பேட் அக்லி படத்தில் தொடர்ந்து தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக இளையராஜா தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ், பாடல்களை நீக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படும் என மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு இளையராஜா எச்சரிக்கை அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் செய்தியாக இருக்குது. இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள் அவங்களா புதுசாக இசையமைச்சாங்கன்னா பழைய இளையராஜா பாட்டை பயன்படுத்தவே தேவையில்லையே, எதுக்கு இப்போ ஒரு இசையமைப்பாளரை போட்டு அவங்க இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணணும்? அது வந்து இல்லைன்னா நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவை போட்டுக்குங்க, அவர்கிட்ட பாட்டே கேட்காதீங்க, 6 இளையராஜா பாட்டை தூக்கி போடுங்க, அவர் ஒன்றும் கேஸ் போட மாட்டார். யுவன்கிட்ட நம்ம பாட்டே கேட்க வேணாம், அவருக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இளையராஜா வச்சே ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியாவது பண்ணுங்கள்.